எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தங்கள் அடேங்கப்பா நம்பவே முடியாத அளவுக்கு ஆழமானது. வாங்க அந்த ஒரு சிம்பிள் வாக்கியத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்து அலசி ஆராயலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயமுமே இதோ இந்த ஒரு வாக்கியம்தான். ஆமா, அவ்ளோதான். பார்க்கறதுக்கு சமையல் குறிப்புல வர ஒரு சாதாரண வரி மாதிரி இருக்கா? உங்களுக்கும் அப்படிதானே தோணுது? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அசந்துடுவீங்க. அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு சாதாரண வாக்கியத்தால நமக்கு என்ன சொல்லிர முடியும்? இல்லையா? வெளிப்படையா பார்க்கும்போது சாதாரணமா தெரியிற இந்த வார்த்தைகளுக்கு பின்னால பல அர்த்த அடுக்குகள் ஒளிஞ்சிருக்கு. அத ஒவ்வொன்னா நாம இப்ப பிரிச்சு பார்க்க போறோம். ரெடியா? சரி, ஒரு முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அதோட சின்ன சின்ன பகுதிகளை பார்க்கணும். அதனால வாங்க இந்த வாக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா எடுத்து அது என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். முதல்ல இந்த வாங்க, அதாவது லெட்ஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். இது ஒரு ஆர்டர் மாதிரி இல்ல, இல்லையா? இது ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு. நீ மட்டும் செய் அப்படின்னு சொல்லாம நாம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இத கேட்ட உடனேயே அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம் ஒர்க் பண்ற ஃபீல் வருது பாருங்க. அடுத்து சேர்க்கலாம், அதாவது ஆட். இந்த வார்த்தையை ஏன் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. தக்காளிய கொட்டு அப்படின்னு சொல்லல, சேர்க்கலாம்னு சொல்றதுல ஒரு துல்லியம் இருக்கு. ஒரு செய்முறைய பின்பற்றி கரெக்டா பண்ற ஒரு ஃபீல். ஏனோ தானோன்னு செய்யாம ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி இது தோணுது. கடைசியா அந்த தக்காளி, அதாவது த டொமேட்டோஸ், ஏதோ ஒரு தக்காளிய பத்தி பேசல, குறிப்பிட்ட இந்த சமையலுக்குன்னு ஒதுக்கி வச்ச தக்காளிய பத்தி பேசுறாங்க. அதாவது இந்த டிஷ்ஷுக்கு இந்த தக்காளி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். அப்போ பாருங்க, வாங்க, சேர்க்கலாம், அந்த தக்காளி. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு கவனமா ஒரு காரணத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். தக்காளிய சேர் சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு ஹெட்மாஸ்டர் சொல்ற மாதிரி ஒரு ஆர்டரா இருக்கும். ஆனா வாங்க தக்காளி சேர்க்கலான்னு சொல்றப்போ அந்த மொத்த இடமே ஃப்ரெண்ட்லியா மாறிடுது. பாத்தீங்களா? ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அது உருவாக்குற சமூக தாக்கம் எவ்ளோ பெருசு. சரி, நம்ம வார்த்தைகளை எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். வார்த்தைகளை தாண்டி சமையல் ரீதியா யோசிப்போம். ஒரு டிஷ்ல தக்காளியோட உண்மையான வேலை தான் என்ன? எதுக்கு அதை சேர்க்கிறோம்? வாங்க அதையும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். நிறைய பேர் தக்காளினா புளிப்புன்னு மட்டும் நினைப்பாங்க. ஆனா விஷயம் அது மட்டும் இல்ல. அதோட புளிப்பு டிஷ்ல இருக்கிற அதிகப்படியான கொழுப்ப பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் உமாமின்னு ஒரு சுவை இருக்கு. அது டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஆழமான டேஸ்ட கொடுக்கும். அப்புறம் அதோட கலர், அந்த சிவப்பு நிறம் பார்க்கவே பசிய தூண்டும். அதோட மனமும் அப்படிதான். ஆக ஒரு டிஷ்ஷ முழுமையாக்க பேலன்ஸ் பண்ண தக்காளி பல வேலைகளை செய்யுது. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதான் நாம ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள நுழைய போறோம். இந்த வாக்கியத்துல ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய க்ளூ அது என்ன மொழியில சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான். அந்த மொழி நம்மள ஒரு பெரிய கலாச்சார கதைக்குள்ள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போகுது. ஆமாங்க, லெட்ஸ் ஆட் தி டொமேட்டோஸ் அப்படிங்கிறது ஹிந்தி. அப்போ இந்த சமையல் எங்க நடக்குது? இந்தியாவிலேயோ அல்லது ஒரு தெற்காசிய சமையலறையிலயோ நடக்குது. அப்போ இது வெறும் தக்காளி சேர்க்கிற விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய சமையல் பாரம்பரியத்தோட ஒரு பகுதி. இதுதான் இந்த முழு அனாலிசிஸ்லயுமே ஒரு டர்னிங் பாயிண்ட். இப்போ சில உதாரணங்களை பாருங்களேன். பட்டர் சிக்கன், சன்னா மசாலா இல்ல தால் தடுக்கா, இந்த டிஷ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுல எல்லாம் தக்காளி சும்மா ஒரு அழகுக்காகவோ இல்ல ஒரு சின்ன டேஸ்டுக்காகவோ சேர்க்கல. தக்காளி தான் இதுக்கெல்லாம் பேஸ். அந்த கிரேவியோட அடிப்படை, அந்த டிஷ்ஷோட அடலாளமே தக்காளி தான். தக்காளி இல்லாம ஒரு பட்டர் சிக்கனை நினைச்சு பார்க்க முடியுமா? சத்தியமா முடியாது. சரி, இப்போ கொஞ்சம் ஒரு படி பின்னாடி வந்து நாம என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு ரீகேப் பண்ணுவோம். எங்க ஆரம்பிச்சோம்? ஒரு சாதாரண வாக்கியம். அங்கிருந்து வார்த்தைகள், அதோட சமையல் பயன்பாடு, அப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கலாச்சாரம்னு எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கோம் பாருங்க. நாம பயன்படுத்தின இந்த முறையே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். நாம என்ன செஞ்சோன்னு சிம்பிளா சொல்லணும்னா, 1 அந்த வாக்கியத்தை மட்டும் தனியா எடுத்தோம். 2 அதுல இருக்கிற வார்த்தைகளை அலசணும். 3 அதோட சமையல் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம். 4 அதோட கலாச்சார பின்னணியை வெளிக்கொண்டு வந்தோம். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை நாம பயன்படுத்தினா நம்மள சுத்தி இருக்கிற சாதாரண விஷயங்களை கூட ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். அப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி.
நாம தினமும் கேக்குற பேசுற எத்தனையோ சாதாரண வாக்கியங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி எத்தனை கதைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த முறை ரொம்ப சாதாரணமா ஒரு வாக்கியத்தை கேட்கும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிங்க. யாருக்கு தெரியும், அதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே கூட ஒளிஞ்சிருக்கலாம்.